உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு வினோதமான கதை தான் இது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஒரு வருஷத்துலேயே அவள் தன்னோட புருஷனை விட்டுட்டு தன்னோட காதலனோட 10 தடவை ஓடி போயிருக்காங்க. இதனடா கொடுமைன்னு ஊரில் பஞ்சாயத்து கூடி பேசியிருக்காங்க. ஏம்மா இது என்ன நியாயம், இப்படி அடிக்கடி ஓடி போகிறது சரியில்லைன்னு பஞ்சாயத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க தெரியுமா? சரிங்க, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இனிமேல் மாதத்தில் 15 நாள் என் புருஷனோட இருக்கிறேன், மீதி 15 நாள் என் காதலனோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பஞ்சாயத்தில் இருந்தவங்களுக்கும் புருஷனுக்கும் செம்ம ஷாக்கு. அடேங்கப்பா, இவங்க கணவரை ஒரு ஷிஃப்ட்டும் காதலனை ஒரு ஷிஃப்ட்டும் வேலைக்கு வச்சுருக்காங்க போலன்னு பலருக்கும் தோணிருக்கு. ஆனால் அந்த புருஷனுக்கு இது பிடிக்கவே இல்லை. சாமி, எனக்கு இந்த வேலையெல்லாம் வேணாம், என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி அந்த உறவில் இருந்து வெளியே வந்துட்டார். மொத்தத்தில் கணவர் காதலர்னு 2 பேருக்கும் ஒரு டைம் ஷேரிங் திட்டம் போட்டு கடைசியில் அந்த புருஷனே அந்த உறவு வேண்டான்னு சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் எல்லாரும் பிரியாணி ரெசிபியை பற்றி பேசுவாங்க. ஆனால் இங்கே இந்த பொண்ணு வாழ்க்கையே ஷேர் பண்ணி 2 பேருக்கும் பிரியாணி கொடுத்துருக்கா. ஆனால் ஒரு பிரியாணி தான் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவருடைய கணவர். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம வீடியோ பார்க்கும்போது ஹைப்புன்னு ஒரு பட்டன் ஏதாச்சும் காமிச்சிச்சுன்னா உடனே அதையும் லைக் பண்ணிடுங்க. அப்படி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.